எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, லக்னம் சார்ந்த பாவத்தொடர்பு, லக்னம் சாராத பாவத்தொடர்பு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். இது என்ன புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய முறை கிடையாது. எந்த ஒரு பாரம்பரிய ஜோதிடருக்கும் இந்த முறை தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை எப்படி எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கேபி அஸ்ட்ராலஜி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படிங்கிற முறையில் லக்னம் சார்ந்த பாவத்தொடர்பு, லக்னம் சாராத பாவத்தொடர்பு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதை நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஜோதிட முறைகள்லையும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆனால் கேபி அப்படிங்கிற முறை தெரியாதவங்களுக்கு இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதனால் அந்த கேபியில் சொல்லக்கூடிய லக்னம் சார்ந்த பாவத்தொடர்பு, லக்னம் சாராத பாவத்தொடர்பு எப்படி பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு திரிகோண ஸ்தானங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். திரிகோணம் அப்படிங்கிறது 1, 5, 9, ரெண்டாவது வரக்கூடிய 1, 5, 9, மூணாவது வரக்கூடிய 1, 5, 9, நாலாவது வரக்கூடிய 1, 5, 9, இப்படி ஒரு ராசியை 1, 5, 9, 1, 5, 9, 1, 5, 9, 1, 5, 9ன்னு சொல்லி 4ஆக பிரிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடியது 1, 5, 9, ரெண்டாவது வரக்கூடியது 2, 6, 10, மூணாவது வரக்கூடியது 3, 7, 11, நாலாவது வரக்கூடியது 4, 8, 12 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா தர்ம திரிகோணம்னு சொல்கிறாங்க. 1, 5, 9, 2, 6, 10ங்கிறது கர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3, 7, 11ங்கிறத காம திரிகோணம்னு சொல்கிறாங்க. 4, 8, 12 மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒரு மனிதனுடைய தனி மனிதன் சார்ந்தது. 1, 5, 9, 1ங்கிறது ஜாதகர், 5ங்கிறது அவருடைய பையன், 9ங்கிறது அவருடைய அப்பா, 5ங்கிறது அவருடைய தாத்தா. அப்போ அவர் இண்டிவிஜுவலாக செயல்படக்கூடியதை 1, 5, 9 குறிக்குது. 2, 6, 10ங்கிற இரட்டைப்படை பாவங்கிறதுனால வேற ஒரு ஆள் கூட சேர்ந்து பயணிக்கிறத 2, 6, 10 சொல்லுது. தனித்து பயணிக்கிறத 1, 5, 9 சொல்லுது. இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா 1, 5, 9ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஒரு ஆள் கூட தொடர்பு வரும்போது இரட்டைப்படை பாவமாக மாறுது. அதாவது மனைவியோடு தொடர்பு கொள்ளும்போது குடும்பம் அமையுது, வேலை பார்க்கும்போது மற்ற ஆள் கூட கனெக்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி தொழில் பண்ணும்போதும் நிறைய பேர்கிட்ட கனெக்ட் பண்ண தான் தொழில் பண்ண முடியும். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய மக்களோடு சார்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு வருமானம் வருது, வேலை நல்லா அமையுது, தொழில் அமையுது. இது எல்லாமே புறம் சார்ந்தது, இது அகம் சார்ந்தது. மூணாவது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பாவகம். 3, 7, 11ங்கிறது ஆசை நிறைவேறக்கூடிய இடம். 4, 8, 12ங்கிறது எல்லாத்தையும் இழக்கிறது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் தனியாக இருக்கோம், அதுக்கடுத்து குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் அல்லது தொழில் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நிறைய சுற்றி பார்த்து டூர்லாம் போகிறோம், இன்ப சுற்றுலாலாம் போகிறோம். கடைசி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு செத்து போகிறோம். இது எப்படி இறந்து போகிறோம்? 4ங்கிறது என்ன, சொத்தை எழுதி கொடுக்குறோம். 8ங்கிறது உயில் சொத்து. 12ங்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டு இறந்து போகிறது. அப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் வேலை தொழில் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து இன்ப சுற்றுலா போய் சுற்றி பார்க்குறீங்க. கடைசி கோயில் குளம் கடல் சார்ந்த பகுதி, அதனால தான் நீர் சார்ந்த பாவகம்னு சொல்கிறோம். 4, 8, 12 பார்த்திங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம். அதனால் கடல் சார்ந்த பகுதிக்கு போயிட்டு நீங்கள் பாவத்தை கழிச்சிட்டு இறந்து போகிறீங்க அப்படின்னு 4, 8, 12 சொல்லுது. இழக்கும் தன்மை தான் 4, 8, 12. 3, 7, 11ங்கிறது அனுபவிக்கக்கூடிய தன்மை, சுற்றி பார்க்குறது, என்ஜாய் பண்ணுறது, ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் 3, 7, 11. வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய பாவகம் 2, 6, 10. நீங்கள் தனிச்சு இருக்கிறது அப்படிங்கிறது 1, 5, 9 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 1, 5, 9ல் பெரிய வருமானமே இருக்காது. ஏன்னா வருமானத்துக்கு 12ஆம் இடம் தான் 1, 5, 9. 2, 6, 10க்கு 12 தான், 12ஆம் இடம் தான் 1, 5, 9. அப்போ இது வருமானத்துக்கு வீழ்ச்சியை கொடுக்குறது. யாருக்கெல்லாம் 1, 5, 9ஆம் பாவம் வலுவாக இருக்குதோ அவங்களுக்கு வருமானம் வராது. அவ்வளோதான் லாஜிக். 2, 6, 10ங்கிறது வளர்ச்சியை கொடுக்குறது. இந்த பாவகத்துக்கு 12ஆம் பாவகங்கிறது 1, 5, 9, அதனால் வீழ்ச்சியை கொடுக்குது. 1, 5, 9க்கு வளர்ச்சியை கொடுக்குறது 2, 6, 10. அப்போ குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கணும், தொழில் பண்ணணும் அப்படின்னு வளரும். 3, 7, 11ங்கிறது ஆசைகள் நிறைவேறது. 4, 8, 12ங்கிறது இழப்பை சந்திக்கிறது. இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒற்றைப்படை பாவம், இரட்டைப்படை பாவமாக பிரிக்கிறோம். ஒற்றைப்படை பாவம் 1, 3, 5, 7, 9, 11. இரட்டைப்படை பாவம் 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இதில் 1, 2, 3, 5, 9, 11ங்கிறது நன்மை செய்யக்கூடிய பாவகம். 6, 7ங்கிறது மத்தியமமாக பலன் தரக்கூடிய பாவகம். 4, 8, 10, 12ங்கிறது எல்லாத்தையும் இழந்து தீமை ஏற்படுத்தக்கூடிய, நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லி இதை 3ஆக பிரிக்கிறோம். அடுத்து இப்போ உதாரணத்தோடு பார்ப்போம்.
அதாவது லக்னம் சார்ந்த பாவ தொடர்பு, லக்னம் சாராத பாவ தொடர்பு எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ 4ஆம் பாவகத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ 4ஆம் பாவகத்தோட லக்னம் சார்ந்ததுன்னா என்ன? லக்னம்னா நீங்கள் உங்களை சார்ந்தது. லக்னம்னா நீங்கள் லக்ன தொடர்புன்னு எடுத்துக்க வேண்டாம். லக்னம் அப்படின்னா உங்களை சார்ந்த விஷயம். இப்போ படிப்புங்கிறது நீங்கள் தான் படிக்கணும். அது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது. அதனால் அது உயிர் சார்ந்ததுன்னு சொல்கிறோம். உங்களை சார்ந்தது. அப்போ லக்னம் சாராதது அப்படின்னா நீங்கள் இல்லாமலும் அது பயணிக்க முடியும். உதாரணத்துக்கு வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது கிடையாது. அது வந்து உங்கள் சாராதது. நீங்கள் இல்லாமலும் வந்து வீட்டில் யாராவது வந்து வண்டி பயன்படுத்தலாம், வீட்டில் யாராவது புழக்கம் இருக்கலாம், நிலம் வந்து வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். நீங்கள் இல்லாமல் கூட வீட்டில் இருக்கிறவங்க அதை வாங்க முடியும். ஆனால் படிக்கிறது வந்து நீங்கள் சொந்தமாக உங்களை சார்ந்து தான் அது படிப்புங்கிறது இருக்குது. அப்போ உங்களை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது கல்வி, உங்களை சாராத விஷயம் அப்படிங்கிறது வீடு, நிலம், வாகனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லக்னம் சார்ந்தது கல்வி, லக்னம் சாராதது வீடு, நிலம், வாகனம் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கிறோம் 4ஆம் பாவகத்தை. ஓகேயா? இப்போ 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கு, அல்லது 4ஆம் அதிபதி 11ல் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் 4, 11 தொடர்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லணும்? கல்வியில் வெற்றி அடைஞ்சிருவான்னு சொல்லணும். ஏன்னா 4ங்கிறது கல்வி, 11ங்கிறது ஆசைகள் நிறைவேறக்கூடிய வெற்றி ஸ்தானம். அதனால் கல்வியில் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆயிடுவான், நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே 4, 11 வந்து அதாவது உங்களை சாராத விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி, இந்த விஷயத்தில் வந்து 4, 11 தொடர்பு வந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் இழந்துருவீங்கன்னு சொல்லணும். ஏன் இழந்துருவீங்கன்னு சொல்கிறோம்? 4ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகம் அதுதான் 11. அதாவது 4ஆம் பாவகத்துக்கு வீழ்ச்சியை கொடுக்கறது தான் 11ஆம் பாவகம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? லக்னம் சாராத விஷயங்களில் அது வீழ்ச்சியை கொடுக்கும், லக்னம் சார்ந்த விஷயங்களில் அது வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ எந்த ஒரு பாவகமும் வந்து 6, 8, 12ஓட தொடர்பு கொண்டால் அது உயிர் சார்ந்த விஷயத்தில் வீழ்ச்சியை கொடுக்கும். உதாரணத்துக்கு 4ஆம் பாவகம் 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் பாவகம் 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் உயிர் சார்ந்த விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும். இப்போ கல்வி அப்படிங்கிறது உயிர் சார்ந்த விஷயம். அப்போ கல்வி வந்து 4ஆம் பாவகம் 8ஓட தொடர்பு கொண்டால் கல்வி ஃபெயிலியர் ஆகும். அதுவே பொருள் சார்ந்த விஷயம் 4ஆம் பாவகம் 8ஓட சம்மந்தப்பட்டால் பொருளில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகங்கிறது 5ஆம் பாவகம். 4ஆம் பாவகத்துக்கு 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் 8ஆம் பாவகமாக வரும். அப்போ 1, 5, 9 அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால அது வளர்ச்சியை கொடுக்கும். 4ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் தொடர்பு வந்து கல்வியில் வீழ்ச்சியையும் லக்னம் சாராத விஷயங்களில் வளர்ச்சியையும் கொடுக்கும். எதிர்பாராத திடீர்னு வந்து வண்டி, வாகனம் கிடைக்கிறது, அந்த மாதிரி யோகத்தை செய்யும். ஆனால் லக்னம் சார்ந்த விஷயத்தில் அது வீழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ 4, 12 பாவக தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். லக்னம் சார்ந்த விஷயத்தில் 12ங்கிறது மோசமானது, 4ங்கிறது கல்விங்கிறதுனால கல்வி தோல்வியடையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே இது பொருளாதார விஷயத்தில், அதாவது வீடு, வாகனம், நிலம் போன்ற லக்னம் சாராத விஷயங்கள் அது வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் பாவகத்துக்கு 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது 12ஆம் பாவகம். அப்போ இதில் எதாவது முதலீடு பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம். 4, 12 தொடர்பு வந்து லக்னம் சாராத விஷயங்களுக்கு வெற்றி கொடுக்கும், லக்னம் சார்ந்த விஷயங்களுக்கு தோல்வி கொடுக்கும். இன்னொருத்தரை தெளிவாக புரிய வைக்கிறேன். உங்களை சார்ந்தது தான் லக்னம். அப்போ லக்னத்துக்கு 8, 12ஓட எந்த பாவகம் தொடர்பு கொண்டாலும் அதில் உயிர் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். அதுவே உங்கள் சாராத விஷயங்கள், லக்னம் சாராத பொருள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேறு விஷயங்கள், வேறு காரத்துவங்கள் வந்து உங்கள் சாராத காரத்துவங்கள் வந்து 8, 12 தொடர்பு கொண்டால் அது வெற்றியை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கையில் அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கையில் வந்து கட்டு போட்டுருவீங்க. ஆனால் உங்களுக்கு மூளையில் அடிபட்டு கை வந்து விளங்காமல் போகுது அப்படின்னா இதை வந்து சரி பண்ணுறது கஷ்டமானது. ஏன்னா மூளைங்கிறது லக்னம். அப்போ லக்னம் சார்ந்து ஒரு விஷயம் பாதிக்கப்படும் போது, கையில் அடிபடலை ஆனால் மூளையில் அடிபட்டு கை பாதிக்கப்படுது அப்படின்னா இதுதான் லக்னம் சார்ந்த விஷயம். அது பாதிக்கப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது தனிச்சு இது பாதிக்கப்பட்டால் இதுலேருந்து மீண்டு வந்துடலாம். அதாவது கையில் டைரெக்டாக அடிபட்டால் அதுலேருந்து நீங்கள் கட்டு போட்டு மீண்டு வந்துடலாம். ஆனால் மூளையில் அடிபட்டு கையில் பாதிக்கப்பட்டால் அதுலேருந்து மீண்டு வர்றது கடினமானது. அதே மாதிரி உயிர் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமானது. ஆனால் அதுவே பொருளாதார சார்ந்த பாதிப்புனா நீங்கள் மீண்டு வந்துடலாம். இப்போ பொருளை ஒரு தடவை இழக்கிறீங்கன்னா திரும்ப மீண்டு வந்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கை வந்து திரும்ப வருமா? வராது. அப்போ உயிர் சார்ந்த விஷயத்தில் வந்து 8, 12 பாவ தொடர்பு வந்து பாதிப்பை கொடுக்கும். அதுவே பொருள் சார்ந்த விஷயம் வந்து அதே 8, 12 தொடர்பு கொள்ளும்போது பொருள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 4ஆம் பாவம் வந்து உயிர் சார்ந்த விஷயம் கல்வி நீங்கள் மட்டும்தான் படிக்க முடியும். அது 12ஓட தொடர்பு கொள்ளும்போது கல்வியில் தோல்வியடைகிறீங்க.
அதே பொருள் சார்ந்த விஷயத்தில் வீடு வாகனம் வந்து 4ஆம் இடம், அதுக்கு 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அதுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக 12 வர்றதுனால அதில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னம் சார்ந்தது லக்னம் சாராததா ஒரு பாவத்தை பிரிச்சுக்கோங்க. லக்னம் சார்ந்த விஷயந்தான் 8-12ஓட லக்னத்துக்கு 8 6 8 12ஓட தொடர்பு கொண்டால் வீழ்ச்சியை கொடுக்கும். லக்னம் சாராத விஷயம் வந்து வீழ்ச்சியை கொடுக்காது அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது, அது ஒன்று ஒன்றா வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் பலனில் வந்து நுணுக்கமாக நம்ம சொல்ல முடியும். இதில் ரொம்ப டீப்பான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.